மக்களை கனடால உள்ள பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இங்க உள்ள சிடிவி நியூஸ் நடத்திய இன்வெஸ்டிகேஷன்ல பேக் டேக் ஸ்விட்சிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா ஃபிளைட்ல வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா நீங்க கொண்டு போற லக்கேஜ் எல்லாத்தையும் செக் இன் பண்ணுவீங்க. அந்த ஏர்லைன் ஸ்டாஃபும் நீங்க கொண்டு வந்த அந்த லக்கேஜ் உடைய வெயிட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு அதுல ஒரு பேக்கேஜ் டேக் நம்பரை ஒட்டி விட்டு அதை அப்படியே அந்த பெல்ட்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அதே ஃபிளைட்ல உங்களுடைய லக்கேஜும் டிராவல் பண்ணும். ஆனா இங்க டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்ல சில பேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செக் இன் பண்ற லக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, அத ஃபிளைட்ல ஏத்துறதுக்கு முன்னாடி அதனுடைய டாக்ஸ வந்து அந்த பேக்கேஜ் ஹேண்ட்லர்ஸ் மாத்திடுறாங்களாமா. சோ உங்க லக்கேஜ்ல உள்ள டேக தூக்கி வேற போதைப் பொருள் இருக்கிற ஒரு லக்கேஜ்ல மாத்திடுறாங்க. சோ நீங்க போய் சேர்ற இடத்துல உங்க கன்வேயர் பெல்ட்ல வந்து உங்க லக்கேஜ் வராது. ஏன்னா அதுல வந்து டேக் இருக்காதுன்ற காரணத்தினால அன்கிளைம் லக்கேஜுக்கு போயிடும். ஆனால் அதே நேரம் அந்த டிரெக்ட் ஃபீல்டு லக்கேஜ்ல வந்து உங்க பேர் போட்டு ஒரு டேக் வரும். அதை வந்து எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிருவான். ஆனா ஒருவேளை அந்த லக்கேஜஸ் வந்து யாராவது ஸ்கிரீன் பண்றாங்க அப்படின்ற பொழுது மாட்ட போறது அவங்க கிடையாது, நீங்க தான். ஏன்னா உங்களுடைய டேக் தான் அதுல போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இதுவரைக்கும் கனடால இருந்து டிராவல் பண்ண 17 பேர் வெளிநாட்டுல மாட்டிருக்காங்க. ஜெர்மனி, டொமினிகன் ரிபப்ளிக், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து இவங்க எல்லாம் மாட்டிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நீங்க போதைப் பொருள் கொண்டு போறீங்க தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு வந்து டெத் பெனால்டி கொடுத்துருவாங்களாம். இதுல மாட்ட அந்த 17 பேருமே ஒரு வழியா அப்பாவின்னு சொல்லி ரிலீஸ் ஆயிருந்தாலுமே சில பேர் பாத்தீங்கன்னா சில மாதங்கள் ஜெயில கூட இருந்திருக்காங்க. கனடாவுடைய ஆர்சிஎம்பி இதுவரைக்கும் 6 பேக்கேஜ் ஹேண்ட்லர்ஸ் மற்றும் ரேம்ப் ஒர்க்கர்ஸ் வந்து பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்கேஜை நீங்க செக் இன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் ஏர்லைன் ஸ்டாஃப் பேக்கேஜ் டேக் விட்டாலுமே அதோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறது நல்லது. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் ஏர் டேக் இல்லனா ஏதாவது ஒரு டிராக்கரை கூட நீங்க வந்து லக்கேஜுக்குள்ள வச்சு அனுப்பலாம். சோ அதை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். சோ டொரண்டோ ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் லட்சக்கணக்கில் மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து 17 பேர் அப்படின்றது வந்து கம்மின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே நம்ம நேரத்துக்கு நம்ம அதுல இருந்துட கூடாது இல்லையா? அதனால இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது.